திருவன் சரணாயி அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ரு குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம். பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், சப்ப பாபஸ்ஸ அக்கரணங், அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது. அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது என்று தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது இந்த மனிதர்கள் வாழ்வது எண்ணத்தில்தான், எண்ணங்களில்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது பாவகரமானதில் தான் இவர்கள் புண்ணியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் புண்ணியம் என்பது எண்ணங்கள் தான். இப்போ எண்ணங்களில் புண்ணியம் இருக்கிறதா என்று பார்த்தால் புண்ணியம் என்று இங்கே ஒன்று கிடையாது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது. இப்போ எண்ணங்கள் என்பது மனதின் மாயை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இப்போ மனதின் மாயைக்குள் பாவம் புண்ணியம் 2 உச்சக்கட்டங்கள் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு புண்ணியத்தை செய்யணும் அப்படின்ற நோக்கங்களை மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்டு புண்ணிய காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அப்போது உண்மையிலேயே புண்ணியமாகுமா என்று பார்த்தால், இதபிக்கவே பிக்கு, இந்த புத்த சாசனத்தில் புண்ணியம் என்பது இது கிடையாது என்றுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இது அந்நிய மதத்தவர்களுக்கு இது புண்ணியமாக இருக்கிறது. அப்போது இது இந்த புத்த சாசனத்தில் புண்ணியமாகாது என்று பகவான் புத்தர் அவர்கள் உறுதியாக கூறுகிறார்கள். காரணம் என்னவென்றால், அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது. எதை பற்றி யோசித்தாலும், எதை செய்தாலும், எதை சிந்தித்தாலும், எதை பற்றி கதைத்தாலும், எதை நோக்கினாலும் அங்கே இருப்பது எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் அனைத்தும் பாவகரமானது. நல்லதை செய்தாலும், கெட்டதை செய்தாலும், புண்ணியத்தை செய்தாலும், பாவத்தை செய்தாலும், விருப்பை வெறுப்பை எதை ஏற்படுத்தி செய்தாலும் அங்கே இருப்பது பாவகரமான எண்ணங்களே. பாவகரமான எண்ணங்களுக்குள் புண்ணியம் என்பது கிடையாது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது புண்ணியம் என்றால் என்ன அப்படின்று பார்த்தால் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், சப்ப பாபஸ் அகரணங் குசலஸ் உபசம்பதா. அப்போ அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது என்ற சத்தியத்தை உணர்வதுதான் குசல என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது இதுதான் புண்ணியம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இதுதான் இந்த புத்த சாசனத்தின் புண்ணியம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது என்ற சத்தியத்தை உணர்வதுதான், இந்த உணர்வுக்குள் விழித்து கொள்வதுதான் புண்ணியம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது இதுதான் சத்திய ஞானம் அடையும் சுபாவம். சத்திய ஞானம் அடைவதற்கு இவர் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவருக்குத்தான் சத்திய ஞானம் அடைய முடிகிறது. பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு ஏதுமில்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ஏதுமில்லை, ஒன்றும் இல்லை என்ற அந்த பிஞ்சு குழந்தையின் பிரபாஸ்பரமான மனதில் எந்த ஒரு நல்லதோ கெட்டதோ, பாவமோ புண்ணியமோ, விருப்போ வெறுப்போ எதுவுமே அந்த பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு இருக்கலை. அப்போது இது எல்லாமே உருவானது எண்ணங்களில். அப்போ எண்ணங்களில் உருவானதைத்தான் அப்போது பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றும் இல்லாத போது எண்ணங்கள் அந்த குழந்தைக்கு இருக்கலை. மனதின் மாயை அந்த குழந்தைக்கு அகப்படலை. அந்த மனதின் மாயைக்கு குழந்தை அகப்படாத போது எண்ணங்கள் அந்த குழந்தையின் மனதில் இல்லை. அப்போ எண்ணங்கள் இல்லை என்றால் அங்கே மனம் உருவாகி இருக்கலை. மனம் என்பது பிரபாஸ்பரம். அந்த பிரபாஸ்பரமான மனநிலை, தூய்மையான வெள்ளை நிற மனநிலையானது தான் அந்த பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு இருக்கிறது. அப்போது இவை அனைத்தும் உருவானது தான், மனம் உருவான விதத்தில் தான் இந்த நல்லது கெட்டது, பாவம் புண்ணியம், விருப்பு வெறுப்பு எல்லாமே உருவானது மனம் உருவானதில் தான். மனம் உருவாகவில்லை என்றால் அங்கே பாவம் புண்ணியம் கிடையாது, விருப்பு வெறுப்பு கிடையாது. மனம் உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் அவர்கள் கூறுகையில், சம்பந்தமில்லாத 2 ஒன்றாக இணையும் போது நடுவில் ஒரு சக்தி பிறக்கிறது என்று.
அப்போ இந்த கண்ணும் காதும் இணைந்த போது ஒரு சக்தி பிறக்குது. அதுதான் அந்த மனது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். மனது தான் ஆன்மா. ஆன்மா என்பது இந்த உடம்பில் எங்கேயும் கிடையாது. சம்பந்தம் இல்லாத ஒன்று இணைந்த போது மனம் பிறக்கிறது. அந்த மனது தான் ஆன்மா. அதுதான் ஆத்ம துஷ்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது கண்ணும் காதும் இணைந்த போது நடுவில் ஒரு சக்தி பிறக்குது. அந்த சக்தியானது தான் மனது. மனது என்பது எங்கேயும் இருப்பது கிடையாது. கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது என்று சொல்கிறோம். அதை வார்த்தைகளால் சொல்கிறோம். அப்போ வார்த்தைகள் அனைத்தும் சத்தம்தான். எந்த வார்த்தையை எந்த மொழியில் நாங்கள் எப்படி சொன்னாலும் எப்படி கூறினாலும், இங்கிலீஷில், தமிழில், ஹிந்தியில், ஜப்பான் பாஷையில் எந்த மொழியில் பேசினாலும் அது ஒரு சத்தம் மட்டுமே. அப்போ சத்தமும் வர்ணமும் இணைந்ததைத்தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று சொல்கிறோம். அப்போ வெளியில் இருக்கிறது என்று சொல்வது தான் மனது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இப்போ மாமரம் என்பது வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் இன்றைக்கி சொல்கிறோம். இருக்கிறது என்று உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த உணர்வு தான் ஆத்ம துஷ்டி. அப்போ அந்த ஆத்ம துஷ்டியில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ மாமரம் இருக்கும்போது அந்த நானும் இருக்கிறேன். மாமரம் தான் நான் என்று வேறு எங்கேயும் இங்கே ஒருத்தர் கிடையாது. நான் என்பது தான் அந்த மாமரம். இப்போ மாமரம் இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது இவர் இருப்பது ஆத்ம துஷ்டியில். அப்போ மாமரம் இருக்கும்போது நான் இருக்கிறேன். அப்போ நான் தான் அந்த மாமரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டி தான் நான். இப்போ ஏதம் மம ஏசோ அமஸ்மிங் ஏசோமே அத்தா. இப்போ நான் என்னுடைய ஆன்மா என்பது மாமரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டி தான் அது. இப்போ மாமரம் இருக்கிறது என்ற துஷ்டியில் நான் இருக்கிறேன். அது எனதானது. அது என்னுடைய ஆன்மாவானது. இப்போ உலகம் இருக்கிறது என்ற துஷ்டியில் நாங்கள் இருக்கும்போது அந்த உலகத்தில் நானும் இருக்கிறேன். அது எனதானது. அது என்னுடைய ஆன்மாவானது. இப்போ இந்த ஆத்ம துஷ்டியில் இருக்கும் நாங்கள் அப்போ உலகம் உண்மையாக இருக்கிறது. அப்போ எங்களுக்கு உலகம் உண்மையாக இருக்கிற போது நாங்கள் அந்த உலகத்தில் பிறந்து இறக்கிறோம். அப்போ இதற்கு முடிவில்லாத பயணத்தை நாங்கள் மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம். அப்போ இதுதான் மனதின் மாயை, கற்பனை. அப்போது இது அனைத்தும் அப்போ எண்ணங்கள் தான். அப்போ மாமரம், வாழைமரம், பலாமரம், தென்னை மரம், கதவு, மேசை, கதிரை, ஜன்னல், கட்டில், மெத்தை, அம்மா, அப்பா, வீடு, வாசல், அண்ணன், தங்கை, இவை எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் அனைத்தும் மனதில் தான் இருக்கிறது. மனதில் இருப்பதை தான் நாங்கள் இங்கே வெளியில் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். நினைத்து கொண்டு பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இது மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவருக்குத்தான் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இது எல்லாமே மனதில் தான் இருக்கிறது என்பது. இப்போ மனதில் இந்த சத்தமும் வர்ணமும் வாசனை சுவை குளிருஷ்ணம் இறுக்கமான பாரமான தன்மைகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் மனது. அப்போ மனது நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டி தான் ஆத்ம துஷ்டி. அதுதான் மனது. அப்போ மனதில் தான் எல்லாமே இருக்கிறது. அப்போ இது இணைந்தது. கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்ற உற்பத்தி நிலையங்கள் இணைந்ததை தான் குழந்தைக்கு வெளியில் இருக்கிறது என்ற உணர்வு உருவானது பிறந்தபோது. அப்போது தொட்டியில் இருக்கும் குழந்தைக்கு வெளியில் இருக்கிறது என்ற உணர்வை உருவானது இந்த சத்தமும் வர்ணமும் இணைந்த போது. கண்களுக்கு தெரிந்ததுக்கு காதுகளுக்கு சத்தத்தை கொடுத்தார்கள். இது பொம்மை, இது மேசை, இது கட்டில், இது தலையணை, இது கொசுவலை அப்படின்னு சொல்லி கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுக்குறாங்க சின்ன குழந்தையிலேயே. அப்போ குழந்தையிலே கொடுக்க இது அந்த குழந்தையை உருவாக்குகிறது. இந்த வர்ணமும் சத்தமும் இணைகிறது. அப்போ இணைந்த போது அந்த குழந்தைக்கு ஒரு உணர்வு உருவாகுகிறது. பொம்மை வெளியில் இருக்கிறது என்று உணர்வு ஒன்று உருவாகுகிறது. அப்போ அந்த பொம்மையை குழந்தை கையில் கொடுத்தா அதை பிடித்து பார்க்கிறது. பிடித்து நன்றாக அசைத்து பிடித்து அப்படி எல்லாம் செய்து பார்க்குது. அப்போ அதே நாக்காலும் நக்கி பார்க்குது, மூக்கால் முகர்ந்து பார்க்குது. அப்படின்னு அந்த குழந்தைக்கு அந்த சென்சார்களால் தான் சென்சார்களை பயன்படுத்தி தான் அதை பார்க்கிறது அந்த குழந்தை. அப்போது இது சென்சார்களுக்குள் தான் இவை கைகளுக்கு பிடித்து பார்த்தால் ஒரு இறுக்கமான பாரமான தன்மை.
காதுகளுக்கு சத்தம், மூக்குக்கு வாசனை, நாக்குக்கு சுவை, உடம்புக்கு குளிர், உஷ்ணம், இறுக்கமான இந்த தன்மைகள். அப்போ இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்ததைத்தான் குழந்தை அப்பொம்மை இருக்கிறது என்ற உணர்வுக்குள் விழித்து கொள்கிறது. அந்த பொம்மையை நாங்கள் பிடித்து அந்த பொம்மையை கையிலேருந்து நாங்கள் வாங்கிட்டோம் சொன்னால் குழந்தைகிட்டேருந்து குழந்தை அழத் தொடங்குது. காரணம் என்னென்னா, அதை பிடித்து கொண்டது பொம்மை இருக்கிறது என்ற உணர்வுக்குள் பிடித்து கொண்டபோது அந்த பொம்மைக்கு ஒரு ஆசை உருவாகுகிறது. அந்த ஆசைக்குள் அந்த குழந்தைக்கு அந்த பொம்மை இல்லாமல் இருக்க முடியாது என்ற ஒரு நிலை உருவாகுகிறது. அப்போ இந்த நிலையில் அந்த பொம்மையை கையில் இருந்து வாங்கினால் அதற்கு அழத் தொடங்குகிறது. அப்போ இந்த விருப்பு வெறுப்பு என்பது இங்கே தான் உருவாகுகிறது. பொம்மை இருந்தால் விருப்பம், இல்லை என்றால் அதுக்கு விருப்பமில்லை, அதற்கு துன்பம். அப்போ இன்பம் துன்பம் என்பது இந்த 2 உச்சக்கட்டங்களில் தான் இருக்கிறது. அப்போ குழந்தை இப்படித்தான் உருவானது. அப்போ உருவானது துஷ்டி தான் ஆத்ம துஷ்டி. அப்போ வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் அந்த குழந்தைக்கு இந்த ஆத்ம துஷ்டியில் தான் உருவானது. அப்போ இது இன்னும் வேகமாக அதிகரித்து கொண்டே போகும்போது, கண்ணும் காதும் இணைந்த போது இங்கே ஒரு ஸ்பார்க் உருவாகுகிறது. அந்த ஸ்பார்க் என்பது இன்னும் ஸ்பீடாக வேகமாக சுழல்வது தான் அப்போது இன்னும் அதிகரித்து கொண்டே போகிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஸ்பார்க்கின் ஸ்பீடு, இந்த கண்களுக்கு தெரியும் வர்ணம் வேகமாக சுழலுகிறது, காதுக்கு கேட்கும் சத்தம் வேகமாக சுழலுகிறது, மூக்குக்கு உணரும் வாசனை, நாக்குக்கு உணரும் சுவை, உடம்புக்கு உணரும் குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மைகள் அனைத்தும் வேகமாக சுழல்வதன் காரணமாக மனம் ஒன்று உருவாகி அது வேகமாக சுழலுகிறது. இந்த சுழற்சி தான் வேகம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். மனது என்பது ஒரு வேகத்தின் காரணமாக நாங்கள் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த வேகம்தான் மனது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். உதாரணமாக மழை பெய்கிறது என்று நாங்கள் இன்றைக்கி சொல்கிறோம். அப்போ கைகளால் பிடிச்சு பார்த்தா தண்ணீரைத்தான் எங்களுக்கு உணர முடிகிறது. அப்போ மழை பெய்கிறது என்று சொல்கிறது வேகத்தின் காரணமாக மழை என்று நாங்கள் சொல்கிறோம். அப்போது அதே போலத்தான் வேகத்தின் காரணமாகத்தான் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் இன்றைக்கி சொல்லி கொண்டிருக்கோம். இது வேகத்தின் காரணமாகவே தவிர இது வெளியில் எங்கேயும் இருப்பது கிடையாது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். ஆறு ஓடுகிறது, ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதை நாங்கள் பிடித்து பார்த்தால் கைகளுக்கு அகப்படுவது தண்ணீர் மட்டுமே. அப்போ தண்ணீருக்கு ஒரு ஆறு இருக்கிறதா? அப்படி ஒன்று கிடையாது. அப்போ நாங்கள் சொல்கிறோம் அது வேகத்தின் காரணமாக ஆறு என்று நாங்கள் சொல்கிறோம். அப்போது அப்படி ஒன்று அங்கே இல்லை. அப்போ இதே போலத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், வேகத்தின் காரணமாகத்தான் இருக்கிறது என்று சொல்கிறோமே தவிர அப்படி ஒன்று இங்கே கிடையாது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது மனம் என்பது ஒரு வேகம் என்று தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இதுதான் சக்தி என்று கூறுகிறார்கள். கண்ணும் காதும் இணைந்த போது ஒரு சக்தி பிறக்கிறது. அது வேகமாக சுழல்வதன் காரணமாக நாங்கள் இருக்கிறது என்று பிடித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், ஒரு பந்தை கம்பியால் கட்டி அதை பற்ற வைத்து சுழற்றினால் அது ஒரு வட்ட வடிவமாக சுழலும். அப்போ வட்ட வடிவம் ஒன்று அங்கே இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படி ஒன்று கிடையாது. அப்போ நாங்கள் சொல்கிறோம் வட்ட வடிவம் ஒன்று அங்கே இருக்கிறது தெரிகிறது அப்படின்னு சொல்லி. அப்போது உண்மையிலேயே பார்க்க போனால் அங்கே ஒரு பந்து தான் எரிகிறது. அப்போது பந்தம் எரிகிறது, அதை சுழற்றும் போது வட்ட வடிவம் ஒன்று தெரிகிறது. அப்போது வட்ட வடிவம் என்பது தான் வேகம். அப்போ அந்த வேகமாக சுழல்வதன் காரணமாக நாங்கள் வட்ட வடிவம் ஒன்று இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அப்படி ஒன்று இல்லை. இப்போ இதே போலத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வேகம்தான் மனது என்று. வேகத்தின் காரணமாகத்தான் நாங்கள் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோமே தவிர அப்படி ஒன்று அங்கே கிடையாது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இந்த வேகத்துக்குத்தான் மனிதன் மாயைக்கு அகப்பட்டு இருக்கிறார். அப்போ இந்த மாயை என்பது தான் வேகம், இந்த மனது என்பது வேகம். இந்த வேகத்தின் காரணமாக இன்று மனிதன் துன்பத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். அப்போ இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைய மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டு மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்தார். அவர் வேகத்திலிருந்து விடுதலை அடைபவர் அந்த அனைத்து எண்ணங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறார். அப்போ அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது என்றபோது சத்தியத்தை உணர்பவர் இந்த உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் போது மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டு
மனதின் மாயையை புரிந்து கொண்டு மனதின் மாயையை புரிந்து கொண்டு அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது என்ற சத்தியத்தை புரிந்து கொள்பவர் இந்த வேகத்திலிருந்து விலகி கொள்ளுகிறார், வேகத்திலிருந்து ஒதுங்கி கொள்ளுகிறார். அப்போ வேகத்திலிருந்து விடுதலை அடைகிறார். வேகத்திலிருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு வெளி உலகம் உண்மையாகாது. அப்போ மாமரம் என்பது சத்தம் வர்ணம் மூலியமாக உருவானது. தென்னை மரம், வாழை மரம், பலாமரம், அண்ணன், அக்கா, தம்பி, அம்மா, அப்பா, வீடு, வாசல், காசு, தங்கம், பணம், மேசை, கதிரை, கட்டில், மெத்தை, இவை அனைத்துமே எதை சொன்னாலும், எதை கூறினாலும், எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும் எல்லாமே ஒரு எண்ணம் தான். அப்போ எண்ணங்கள் அனைத்தும் மனதின் மாயை என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். அப்போ எண்ணங்கள் அனைத்தும் சத்தம் வர்ணம் மூலியமாக உருவானது. மாமரம் என்றால் அது சத்தம் வர்ணம், தென்னை மரம் என்றால் அது சத்தம் வர்ணம், அம்மா என்றால் ஒரு சத்தம் வர்ணம், அண்ணன் என்றால் ஒரு சத்தம் வர்ணம், மேசை என்றால் சத்தம் வர்ணம், கதிரை என்றால் சத்தம் வர்ணம். அப்போ சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் நாங்கள் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே தவிர அது எங்கேயுமே இல்லை என்ற சத்தியத்தை உணரும் போது அவர் உணர்வுக்குள் விழித்து கொள்ளுகிறார், சத்திய ஞானம் அடைகிறார். அப்போ வெளியில் உலகம் அவருக்கு கிடையாது. அப்போ வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார். அந்த வேகத்திலிருந்து அவர் விலகி கொள்ளுகிறார். வேகத்திலிருந்து விலகி கொண்ட போது மனதிலிருந்து தான் அவர் விடுதலை அடைகிறார். அப்போது இந்த விடுதலை அடைந்த போது அவருக்கு சப்ப பாப்ப சகரணம், அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது என்ற எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைகிறார், மனதிலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போ குசலச உபசம்பதா என்ற குசலை என்கிற இந்த சத்தியத்துக்குள் விழித்து கொள்கிறார். இதுதான் குசலை என்று பகவான் புத்தர் கூறிய இந்த குசலைக்குள் விழித்து கொள்கிறார். அவர் தான் சத்திய ஞானம் அடைகிறார். அப்போ சத்திய ஞானம் அடைவது என்பது இதுதான். அப்போது குசலச உபசம்பதா சச்சித்த பரியோ தபனம். அப்போது இங்கே தான் சித்த தமனை என்பது நடக்கிறது. சித்த தமனை என்றால் மனம் இவருக்கு அடிமையாகிறது. மனதுக்கு அடிமையாகித்தான் இவ்வளவு காலமாக அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டு வந்து கொண்டிருந்தார். இந்த வேகத்துக்கு அடிமையாகி, மனதுக்கு அடிமையாகி. ஆனால் இந்த சத்தியத்தை உணர்ந்தவருக்கு மனம் அடிமையாகுகிறது. மனதின் மாயையிலிருந்து விலகி கொண்டவருக்கு மனம் இவருக்கு அடிமையாகுகிறது. அந்த எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த போது, மனதிலிருந்து விடுதலை அடைந்த போது மனம் இவருக்கு அடிமையாகுகிறது, எண்ணங்கள் இவருக்கு அடிமையாகிறது. இவர் ஒருபோதும் எண்ணங்களுக்கு அடிமையாக மாட்டார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். சித்த தமன என்று இதைத்தான் கூறுகிறார்கள். அப்போ இதுதான் அனைத்து புத்தரும் கூறிய வழி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். சப்ப பாபஸ் அகரணங் குசலஸ் உபசம்பதா சச்சித்த பரியோதபனங் ஏதம் புத்தானு சாசனங் என்ற அனைத்து புத்தர் அவர்களினதும் அனுசாசனாவாக இருந்தது தான். அனுசாசனா என்பது பகவான் புத்தர் அவர்கள் கூறிய தத்துவம் இதுதான். அனைவருக்கும் போதனை செய்த சத்திய தர்மம் இதுதான். அப்போது இதைத்தான் எல்லா புத்தர் அவர்களும் இந்த படிச்ச சமுப்பாதை என்ற மனம் உருவான விதம் பற்றி தான் கூறுகிறார்கள். இந்த சத்தியத்தை தான் போதனை செய்கிறார்கள். எல்லா புத்தர் அவர்களும் இந்த சத்தியத்தை தான் போதனை செய்கிறார்கள். எல்லா புத்தர் அவர்களும் இந்த சத்திய தர்மத்தினூடாகத்தான் புத்த சுபாவத்தை அடைகிறார்கள். மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொண்டு மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்து புத்த சுபாவத்தை அடைகிறார்கள். அப்போ இது இருப்பது இந்த படிச்ச சமுப்பாதை என்ற மனம் உருவான விதத்தில். இப்போ மனம் உருவான விதத்தை பற்றி தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த மனிதர்களுக்காக சத்திய தர்மத்தை போதனை செய்கிறார்கள். அப்போ இதை கேட்டு மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொண்டவர் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைகிறார். இந்த குசலைக்குள் விழித்து கொள்ளுகிறார். அவருக்குத்தான் சித்த தமனை என்ற மனது இவருக்குத்தான் அடிமையாகுகிறது. மனதின் மாயைக்கு அடிமையாகி இருந்த இவர் சத்தியத்தை உணர்ந்தபோது மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைகிறார். மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்த போது இவருக்கு மனம் அடிமையாகுகிறது. அப்போது இதுதான் அனைத்து புத்தரின் அனுசாசனா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இந்த சத்திய தர்மத்தை யாரொருவர் கேட்டு இதை தெரிந்து புரிந்து கொள்ள இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும். திருவன் சரணை.